ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, லவ்லி இந்த படத்தோட வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ லவ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மலையாளம் ஃபிலிம். நம்ம மேத்யூ தாமஸ் தான் வந்துட்டு லீட் ரோலா பண்றாரு. ஸோ ஒரு ஈஓ வந்துட்டு லீட் ரோலா பண்ணுது. ஸோ இந்த ஈக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்துட்டு நம்ம சிவாங்கிங்க, சரிங்களா? ஸோ சிவாங்கி, நம்ம சிங்கர் சிவாங்கி, சூப்பர் சிங்கர் சிவாங்கி. அவங்க ஆல்ரெடி மலையாளி. ஸோ அவங்க தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த டீசர்ல இல்ல, ஏதோ ட்ரெய்லர்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ கிளிப் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல தான் அந்த வாய்ஸ் கொஞ்சமா கேட்டேன், சரிங்களா? விஷுவல் பார்க்க வாய்ஸ் கேட்டேன். சிவாங்கி வாய்ஸ்னு செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ஈக்கு செம்ம செட்டா, அந்த ஈக்கு வாய்ஸ் கொடுக்குறது செம்ம செட்டா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டீசர் ரியாக்ட் பண்ணிருப்போம். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், டைம் செக் பண்ணி பாருங்க. டீசர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருந்துச்சு. லைக் வந்துட்டு விஷுவலி வந்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு எங்கேஜிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச 3Dலயா இல்ல ஐமேக்ஸ்ல எடுத்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச ஐமேக்ஸ்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீசர்ல அதான் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா தான் இருக்குங்க. விஷுவலி கலர்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க ட்ரெய்லர்ல என்ன வந்துட்டு ஸ்டாரியை வந்துட்டு டீஸ் பண்ணிருக்காங்க பார்த்துருந்தோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. Basically, India is a developing understage country. Canada is in top tier. അപ്പോൾ ഇവിടെ ഇങ്ങനെ ഒരു ജോലിയും ചെയ്ത് ജീവിതകാലം മുഴുവൻ ജീവിക്കണം. അതോ നമ്പർ 1 കൺട്രിയിൽ ലൈഫ് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യണം. ബോണി, ഷൈൻമാൻ, ജൂഡിയ, LD, ഷൈൻ, ഗ്രേസ്. നിനക്ക് മമ്മി ഉണ്ടാക്കുന്ന പോലെ ഇത്തിരി പുട്ടും കടലേ ഉണ്ടാക്കിക്കൂടെ? ഒരു കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. 354 ആണ്. ഹായ്, ഹലോ. இந்த வாய்ஸ் தான். പ്ലീസ് ടു മീറ്റ് യു മാൻ. ഒറിജിനൽ ഈസിയാണോ? അല്ല, കട്ട് ഒറിജിനൽ. നിനക്ക് ഇവിടെ ബഹുമാനിച്ചുള്ള ആൾക്കാരുടെ ലിസ്റ്റ് ചെയ്യാൻ തരാം. പക്ഷേ ഓരോ തടവ് പുള്ളിയും സമൂഹത്തിന്റെ സൃഷ്ടികളാണ്. അറിഞ്ഞോ അറിയാതെയോ അവർ ഈ ആത്മവിദ്യാലയത്തിൽ വന്ന് പെട്ടതാണ്. ഓ മൈ ഗോഡ്. Wow, this is so pretty. എനിക്കറിയാം അവന്റെ പ്രശ്നം. അവന്റെ പ്രശ്നം ഒരു ഈച്ചയാണ്. உன்னால முடியாது ராஜா. தமிழா? എന്താ ചിരിക്കണേ? ഇത് കണ്ണാണോ കവളാണോ? ஏய், கண்ணை பத்தி பேசாதடா. நல்லா இருக்குங்க. உண்மையிலே லவ்லியா தான் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. 3Dல ரிலீஸ் பண்றாங்க. லைக் வந்துட்டு இந்த படம், இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்துட்டு 3Dல போய் பாப்பாருங்களா? எடுத்துக்கிட்டா வந்துட்டு கண்டிப்பா இல்ல. ஏன்னா வந்துட்டு நம்ம மக்கள் தான் வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு பாராட்டுறது இல்லையா? யார் லீட் ரோலா யாருப்பா பண்றா, அதானே பாராட்டுறது. ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். பட் இந்த படம்லாம் வந்துட்டு ஒர்க்கை கண்டிப்பா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 3Dல இருக்குன்னா சும்மா கிடையாதுங்க. ஒவ்வொரு விஷயம்லாம் வந்துட்டு ஹாலிவுட் காரனே வந்துட்டு கஷ்டப்பட்டுதான் இந்த 3Dன்னு, என்னதான் அந்த 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 டெக்னாலஜி அவன்ட்டு இருந்தாலும் அவனே நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப ரேரான ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு, ரொம்ப ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த 3D, சரிங்களா? ஏன்னா அதோட காஸ்ட் அவ்வளோ ஹையா இருக்கும். பட் இந்த இந்த கான்செப்டுக்கு இந்த 3D அவசியமானு கேட்டால் கண்டிப்பா ப்ரொடியூசர் பட்ஜெட் கொடுத்துருக்காரு, நம்ம நான் சொல்லுறதுக்கு இருக்கு, சரிங்களா? பட் இந்த கான்செப்ட் வந்தாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் வந்துடும். இந்த படம் வந்துட்டு நானி போல இருக்க போதுப்பா, அந்த மாதிரி ஒரு கம்பரேஷனுக்கு வந்துருக்கீங்க. அதெல்லாம் கழிச்சு தூக்கி போடுங்க, சரிங்களா? நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கட்டும், ஒட்டுமொத்த மோஸ்ட்லி எல்லா சினிமாலையும் இருக்கட்டும், இந்த ஆக்ஷன் ட்ராமாவா இருக்கட்டும், ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கட்டும், இந்த ஜான்ரெல்லாம் வந்து எத்தனை ஏகப்படுது வந்தது. கதையை மட்டும் தான் மாட்டினா, பட் ஜான்ருக்குள்ள இவ்வளவு நிறைய இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கல, அதெல்லாம் ரசிக்கல. பட் ஒரு எடுத்துட்டு வந்தா மட்டும் ஒரு ஹிட்டான படத்தை வச்சு கம்பேர் பண்றதுல அப்படிலாம் கிடையாது. மேபி அந்த படத்தோட இந்த படத்துல ஸ்டாரி நல்லா இருக்கலாம், ஸ்டாரி ஓரியன்டட் ஃபிலிமா இருக்கலாம், இல்ல விஷுவலி நல்லா இருக்கலாம், அவ்வளவு குவாலிட்டியா எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர்லயும் சரி டீசர்லயும் சரி பாக்கிறதுக்கு எல்லாம் கலர்ஃபுல்லாவும் ரியலாவும் இருக்கு. அதுவும் நம்ம சிவாங்கி வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கு. ஸோ ஸ்வீட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த கியூட்னஸ் இருக்கும்ல, இந்த உங்க கீச் கொள்ள பேசுவாங்களா, அந்த குக் வித் கோமாலாம், அதே வாய்ஸ் மாடுலேஷன்ல வந்துட்டு அவ்வளவு ரியலாவே வந்துட்டு அந்த வந்துட்டு அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு, ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருக்குங்க, சரிங்களா? நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம
பார்க்காதவங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க, டைம் இருக்கு bro. சரிங்களா? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி விட முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.